கிடைத்ததில் சம பங்கு. தெனாலிராமன் கதை. ஒரு நாள் கிருஷ்ணதேவராயர் அரண்மனையில் கிருஷ்ணலீலா நாடக நாட்டியம் நடைபெற ஏற்பாடு செய்திருந்தார். தெனாலிராமனை தவிர மற்ற எல்லா முக்கிய பிரமுகர்களும் வந்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் அரசியும் மற்றும் சில பெண்களும் கலந்து கொள்வதால் தெனாலிராமன் இருந்தால் நிகழ்ச்சி நடைபெறாமல் போய்விடுமோ என எண்ணி தெனாலிராமனை மட்டும் உள்ளே விட வேண்டாம் என்று வாயிற்காவலாளியிடம் கண்டிப்புடன் சொல்லிவிட்டார். ஆனால் தெனாலிராமன் எப்படியாவது உள்ளே சென்று விட வேண்டும் என தீர்மானித்துக் கொண்டார். உள்ளே செல்ல முற்பட்ட தெனாலிராமனை வாயிற்காவலாளி தடுத்து நிறுத்திவிட்டார். இந்நிலையில் தெனாலிராமன், ஐயா, என்னை உள்ளே செல்ல அனுமதித்தால் என் திறமையால் ஏராளமான பரிசு கிடைக்கும், அதில் பாதியை உனக்கு தருகிறேன் என்றார். இதை காவலாளி முதலில் சம்மதிக்காவிட்டாலும் பிறகு சம்மதித்து விட்டார். இதேபோல் இன்னொரு வாயிற்காவலனிடமும் சம்மதம் வாங்கிவிட்டார். பிறகு தெனாலிராமன் ஒருவருக்கும் தெரியாமல் உள்ளே சென்று ஒரு மூலையில் அமர்ந்து கொண்டார். அப்போது கிருஷ்ணன் வெண்ணெய் திருடி கோபிகைகளிடம் அடிவாங்கும் காட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. உடனே தெனாலிராமன் பெண் வேடம் அணிந்து மேடையில் தோன்றி கிருஷ்ணன் வேடம் அணிந்தவனை கதாயுதத்தால் அடித்தார். இதை பார்த்த மன்னர் பெண் வேடமிட்டுள்ள தெனாலிராமனை ஏன் இவ்வாறு செய்தாய் என்று கோபமுடன் கேட்டார். அதற்கு தெனாலிராமன், கிருஷ்ணன் கோபிகைகளிடம் எத்தனையோ மத்தடி பட்டிருக்கிறான், இப்படியா இவன் போல் அவன் அலறினான் என்றார். இதை கேட்டது மன்னர் தெனாலிராமன் மீது கடும் கோபம் கொண்டு 30 கசையடி தர வேண்டும் என்று உத்தரவிட்டார். இதை கேட்ட தெனாலிராமன், அரசே, இப்பரிசை எனக்கு தர வேண்டாம், எனக்கு தர வேண்டிய பரிசை ஆளுக்கு பாதியாக தருகிறேன் என்று நம் 2 வாயிற்காப்பாளர்களிடம் வாக்கு கொடுத்து வந்துள்ளேன். அதனால் இந்த பரிசை அவர்கள் இருவருக்கும் சமமாக பங்கிட்டு தாருங்கள் என்றார். உடனே மன்னர் அவ்விருவரையும் அழைத்து வர கூறினார். அவர்கள் வந்ததும் விசாரணை செய்தார். அவ்விருவரும் உண்மையை ஒத்துக்கொண்டதால் அவர்கள் இருவருக்கும் தலா 15 கசையடிகளை தருமாறு உத்தரவிட்டார். தெனாலிராமனின் தந்திரத்தால் பரிசுக்கு பதிலாக கசையடி மட்டுமே வாயிற்காவலர்களுக்கு கிடைத்தது. மேலும் தெனாலிராமனின் தந்திரத்தை பாராட்டி அவருக்கு கிருஷ்ணதேவராயர் பரிசுகள் வழங்கினார். நன்றி. This video sponsored by SBO, School of Business Organization in Thiruvannamalai. This is a digital market company. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும், சம்பாதிக்க முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கேன்.